வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். அம்மனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஓம் அன்னையே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா, சிவனுக்கே சக்தியாக திகழக்கூடிய ஒரு அன்னைனா ஆதிபராசக்திங்க. சக்தி தேவியானவள் பல பல வடிவங்களில் வெவ்வேறு திருநாமங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரிலும் குடிக்கொண்டு அருள்வாளித்து வரா. இந்த ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தளம் தாங்க சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவில். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா திடீரென பார்த்தீங்கன்னா அம்மனின் கருவறையில் நடந்த அதிசயம் என்னன்னு தான் இந்த வீடியோ காட்சியில் பார்க்க போறோங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிவத்துக்கே சக்தியாக திகழக்கூடியவள் தாங்க இந்த ஆதிபராசக்தி. சக்தி தேவியானவள் பார்த்தீங்கன்னா பல பல வடிவங்களில் வெவ்வேறு திருநாமத்தோடு ஒவ்வொரு ஊரிலும் குடிக்கொண்டு அருள்பாலித்து வரா. அப்படியான தெய்வங்களில் பார்த்தீங்கன்னா நம்மை ஆட்கொண்டு ஆட்சி செய்பவள் தாங்க இந்த சமயபுரத்து மாரியம்மனுடைய திருக்கோவிலுங்க. இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டவருக்கு உரிய சமயத்தில் கேட்கும் வரம் தந்து அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம் தாங்க இந்த சமயபுரத்தா. சமயபுரத்து அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கு 1000 கண்ணுடையால், கண்ணபுரத்து நாயகி, சாம்ராணி வாசகி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின்னு பல திருநாமங்களும் இருக்குது. மேலும் இங்கு அம்பாள் பார்த்தீங்கன்னா சிவரூபமாக பார்ப்பதால விபூதி விசேஷ பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க. இங்கு சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா தலத்தினுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. யமர் தர்மனுடைய சபையில் இருந்த மாயாசூரன் பார்த்தீங்கன்னா உலகள நோய்களை பரப்பி மக்களை ரொம்ப துன்புறுத்த வந்திருக்காரு. அவனோடு அவனது சகோதரர்களும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. சிவபெருமான் இதனை தடுக்க வேண்டுன்னு பார்வதி தேவியிடம் சொல்ல, பார்வதி தேவியும் பார்த்தீங்கன்னா தன் அம்சமாக மாரியம்மனை தோற்றுவித்தா. மாரியம்மனை மாயாசுரனையும் அவனோடது சகோதரர்களையும் வதம் செய்து அவங்களுடைய தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றினான். பிறகு சிவபெருமானின் கட்டளைப்படிதாங்க தனது சகோதரரான ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் ஆதியில வைஷ்ணவி என்ற பெயரில் ஸ்ரீரங்கத்தில் குடிக்கொண்டிருந்தா. பிறகு வைஷ்ணவி தேவி கோரை பற்களும் சிவந்த கண்களோடும் பார்த்தீங்கன்னா உக்கிரமாக காட்சியளித்திருக்கா. அங்கு அப்போது இருந்த ஜீயர் சுவாமிகளும் அந்த அம்மனை வேறு இடத்துல பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்தாராம். அதனால் சிலர் அந்த திருவுருவை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி சென்றிருக்காங்க. வழியில ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இலைப்பாரினாங்க. அந்த இடம்தாங்க தற்போது ஈனான் சமயபுரம்னு தாய் வீடுன்னு சொல்கிறோம். பிறகு அம்மன் திருவுருவை எடுத்துக்கொண்டு தற்போது இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மனையில் மேட்டில் அடைந்து அதனை அங்கு ஓலை கொட்டகை ஒன்றில் வச்சுட்டு சென்றுட்டாங்க. எனவே அம்மன் கண்ணனூர் அம்மனாகவும் கண்ணனூர் மாரியம்மனாகவும் நம்ம அழைக்கிறோம். அதே போல் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னருமே தன் படைகளோடு கண்ணனூர் காட்டில் முகாமிட்ட சமயந்தாங்க அது. அங்கிருந்த மாரியம்மனை கண்டு வழிபட தொடங்கிட்டாங்க. அவங்க தன் ஈடுபட்டு உள்ள யுத்தத்தில் வெற்றி பெற்ற அந்த இடத்திலேயே பார்த்தீங்கன்னா அம்மனுக்காக கோயில் கட்டுவதாக வேண்டிக்கிட்டாங்களாம். அதன்படி அவங்களுடைய யுத்தத்திலேயும் வெற்றி பெற்று திரும்பி வந்ததுமே அம்மனுக்காக இந்த திருக்கோவிலை கட்டி பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கருப்பணசாமியும் பிரதிஷ்டை செய்து குடமிழுக்கு விழாவை நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளும் செய்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த விவரங்களை தெரிந்த பக்தர்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதி சமயபுரம் சென்று ஆதி மாரியம்மனை தரிசித்த பின்னரே இங்கு கண்ணனூர் வந்து சமயபுரம் மாரியம்மனை தரிசித்து செல்றாங்க. இந்த மாரியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா வடக்கே செல்லாயம்மன் கோவிலும் போஜீஸ்வரனும் கிழக்கே உஜ்ஜாயினி மாங்காளியம்மன் கோவிலும் இருக்குதுங்க. மேலும் இந்த ஒரு திருக்கோவில் பார்த்தீங்கன்னா சிறப்பு என்னன்னா பக்தர்களுக்கு சமயத்தில் வேண்டி வரங்களை கொடுத்து காத்து வரக்கூடிய அம்மனின் அழகு தெய்வீகமானதுன்னு சொல்லலாம். நெற்றியில பார்த்தீங்கன்னா திருநீரு மற்றும் குங்குமத்தை அணிந்து கொண்டு ஜொலிக்கும் தோடுகளும் மூக்குத்தினே அலங்காரத்தோடு காட்சியளிப்பா. சிவப்பு நிற மேனியோடு அம்மன் 8 கைகளோடும் பார்த்தீங்கன்னா
தலை மாலையை கழுத்திலும் சர்ப்ப கோட்டையோடு இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்டபடி வீற்றிருப்பார். இங்கு மாயாசுரனுடைய தலை மீது வலது கால் பதித்திருப்பாங்க. அதன் வலது பக்க அசுரன் பார்த்தீங்கன்னா சண்டன் தலையும், இடது பக்க அசுரன் முண்டனின் தலையின. அம்பாளின் வலது கால அடியின் 3 அசுரர்களுடைய தலைகளை தன் காலால மிதித்து விக்ரம் சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி 27 நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தையும் தன்னுள்ள அடக்கிட்டு எந்திரங்களாக திருமேனியில பிரதிஷ்டை செய்யப்பட்டு அருள்பாலித்து வர பார்த்தீங்கன்னா சுயம்புவும் கருவறை மூலவருமான மாரியம்மன் பார்த்தீங்கன்னா விக்ரம சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதே இந்த தலத்தினுடைய தனி சிறப்புன்னு சொல்லலாங்க. கருவறையினுடைய பின்புறம் அம்மனுடைய பாதங்களும் அமைந்திருக்கு. இதற்கு மலர் சூடி தீபமேற்றி வழிபடுறாங்க இங்கு வரக்கூடிய பக்தர்கள். இங்குள்ள அம்பாளினுடைய பார்த்தீங்கன்னா உக்கிரத்தை தணிக்க காஞ்சி மகா பெரியவருடைய ஆலோசனையின்படிதான் நுழைவாயிலே வலதுபுறத்தில் ஒரே சன்னதியில் ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியசக்தின்னு வடிவங்களாக 3 விநாயகர்களை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. அதன் பின் அம்மனின் மூல விக்கிரகத்தில் கோரை பற்கள் அகற்றப்பட்டு சாந்த சொருபியாக மாற்றப்பட்டு பார்த்தீங்கன்னா 1970 கும்பாபிஷேகம் செய்தாங்களாம். அம்பாளினுடைய கருவறையை சுற்றி எப்போதுமே நீர் நிறைந்திருக்குமாறு ஈரத்தன்மையோடு வைத்திருப்பாங்க. இங்கு அம்பாள் எப்போதுமே குளிர்ச்சியாக இருப்பதற்காக இந்த ஏற்பாடும் செய்திருக்காங்க. மேலும் இங்கு விக்கிரகம் மூலிகைகளால் இருப்பதால் உற்சவ அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகமோ செய்யப்படுதுங்க. சமயபுரத்தாலின் கருவறையிலும் கருவறை விமானம் தங்க தகடுகளால் வேயப்பட்டிருக்கு. மேலும் இந்த கோவிலினுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 5 நிலை ராஜகோபுரத்தோடு கிழக்கு நோக்கி அமைந்திருக்குங்க. 3 பிரகாரங்கள் கொண்ட இந்த கோவிலில் முகப்பில் நீண்ட மண்டபம் இருக்குது. 3 பிரகாரத்திலும் பௌர்ணமி மண்டபம், நவராத்திரி மண்டபம், வசந்த மண்டபம்னு அமைந்திருக்காங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான திருவிழாக்களாக பார்த்தீங்கன்னா தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கூட்டம் இருந்து கொண்டே இருக்குதுங்க. செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில் கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்குமா. வழக்கம் போல் பூஜைகள் மட்டும் இல்லைங்க, ஆடிப்பெருக்கு, ஆணி பிரமோற்சவம், ஆருத்ர தரிசனம்னு சிறப்பான விழாக்களும் அமைந்திருக்கு. மேலும் இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு நோய் தீர்க்கக்கூடிய பரிகார தலமாகவும் இருக்குது. இங்கு சமயபுரத்தால் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பக்தர்களுக்கு வேண்டுதல்களை எங்கிருந்து வேண்டிக் கொண்டாலும் நிறைவேற்றி கொடுத்துடுவாருங்க. கண் நோய், உடல் உபாதைகள் நீ பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் குழந்தை வரம் வேண்டிய பக்தர்கள் மாரியம்மனை இங்கு வழிபடுறாங்க. மேலும் பலனை பெற்ற பக்தர்கள் கண்மலரும் உடல் உறுப்புகள், உப்பு, மிளகு பலிபீடத்திற்கு அபிஷேகமும் கண், வயிறு போன்றவற்றில் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவாங்களாம். அதே போல் இங்கு பக்தர்கள் ஈர உடையோடு அங்க பிரதர்ஷனை செய்து வழிபடக்கூடிய வழக்கமும் இருக்குங்க. அதே போல் தானியங்களையும் உப்பு, வெல்லம் ஆகியவற்றை காணிக்கையாகவும் செலுத்துகிறாங்க. அதே போல் குழந்தை பேறு அடைந்த தம்பதியர் நிகழ்த்தக்கூடிய அருமையான ஒரு வழிபாடு இங்கே இருக்குது. அது என்னன்னா, குழந்தை வரம் கிடைத்த உடனே சீமந்த புடவையும் வேஷ்டியும் பத்திரமாக வச்சிருந்தேன். குழந்தை பிறந்த உடனே 6வது மாதத்தில் புடவையோ வேஷ்டியோ மஞ்சள் நீரில் நினைச்சு வந்து கருப்பு தொட்டில் தாயா செய்து அதில் குழந்தையை கிடத்தி கணவனும் மனைவியும் சுமந்து செல்வாங்க. தொழில பிரச்சனை, ராகு கேது தோஷனை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இங்கு வந்து சமயபுரத்தாலே தரிசித்தா அவங்க கண்டிப்பாக பலன் தருவாள்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. மேலும் இங்கு அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இங்கு வந்து உடலில் அம்பாளுக்கு செய்யக்கூடிய அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டால் அம்மை நோய் விரைவில் குணமடையணும் சொல்கிறாங்க. அதே போல் அம்மை நோய் பிடித்தவங்க இங்குள்ள தனி மண்டபத்தில் தங்கும் நோயாளிகளுக்கு தினமும் அம்மனின் அபிஷேக தீர்த்தமும் பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க. இதனால் விரைவில் பார்த்தீங்கன்னா நோயும் குணமடைவதாக பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. மேலும் இங்கு அம்மனுக்கு மாவிளக்கு, எலுமிச்சப்பழ மாலையும் விசேஷங்க. இங்கு உயிர் பலி கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளிமாநில பக்தர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு பக்தர்களுமே வந்து அம்பாளே அருள் பெற இந்த கோவிலுக்கு வருகை தந்த வண்ணமே இருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் தான் வந்து விரதம் இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய மக்களுக்காகவே அம்மன் பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆலயம் தாங்க இந்த சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவில். இந்த பதிவில் நாம் பார்த்தீங்கன்னா சமயபுரத்து மாரியம்மனுடைய திருக்கோவிலில் கருவறையில் நடந்த அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம்.
மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.